பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடியை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள உணவகத்திற்கு ஜேம்ஸ் வசந்தன் உணவருந்தச் சென்றிருந்த நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரது கார் கண்ணாடியை உடைத்து நொறுக்கியுள்ளனர். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் குறித்த விரிவான தகவல்களை வழங்க முடியாது என்று மத்திய தகவல் ஆணையம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. இந்தியன் ஆயில், ரிலையன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஜூன் வரை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் தரவுகளை தரக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஆர்டிஐ மனுவுக்கு இந்த பதில் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சர்வதேச உறவுகள் பாதிக்கப்படும் என்பதால் இந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தொழில்நுட்பம், உலகளாவிய திறன் மையங்கள், வங்கி, நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு போன்ற துறைகளில் அடுத்த 3 ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஊழியர்கள் முன்னேற்றத்தை பெற வாய்ப்புள்ளதாக தனியார் நிறுவனம் ஒன்று கணித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டீம் லீஸ் எஜுடெக் நிறுவனரும் சிஓவுமான சாந்தனு ரூச், செயற்கை நுண்ணறிவு என்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என்பதை நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏஐ திறன்களை இந்திய நிறுவனங்கள் அடிப்படை தகுதியாக மாற்றியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் ஏஐ வல்லுநர்களுக்கான தேவை 1 மில்லியனை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் என்ற அந்தஸ்தை இழப்பார் என்று காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு விளக்க முடியுமா? 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற போகிறோம். நாங்கள் 28 தொகுதியில் போட்டிட்டு இருக்கோம். 28 தொகுதியில் வெற்றி பெற்றோம். நாங்கள் தான் எதிர்க்கட்சி. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி எடப்பாடி 28 தொகுதிக்கு கீழே வாங்கிடுவாரோ? அதுதான் யதார்த்தமான உண்மை. பொறுத்திருந்து பாருங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் தமாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வேல்முருகன், தனது சகோதரர்களின் வெற்றியை தடுக்க திமுகவினர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதாகவும் ஆதரவாளர்களை கடத்தி மிரட்டியதாகவும் கூறினார். மேலும் இதுகுறித்து வீடியோ ஆதாரங்களுடன் தேர்தல் ஆணையத்திலும் டிஜிபியிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்து வரும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது பயணத்தின் 2வது நாளான இன்று நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது சுற்றுலா பயணிகளுடன் அவர் உற்சாகமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதே நேரத்தில் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் புகழ்பெற்ற குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு புலி வாகனத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வீதி உலா நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் உற்சவர் முருகப்பெருமான் தேர் வீதியில் ஒருமுறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் மீது மஞ்சள் நீர் ஊற்றி கொண்டாடினர். ஈரோடு மாவட்டத்தில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டெரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்கவும் உடலை குளிர்விக்கவும் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள புகழ்பெற்ற கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அணையில் அருவி போல கொட்டும் குளிர்ந்த நீரில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளால் கொடிவேரி அணை பகுதி விழாக்கோலம் பூண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள பாக்கம் ஏரியில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இந்த விழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். குடும்பமாக ஏரியில் இறங்கிய மக்கள் வலைகளை பயன்படுத்தி ஜிலேபி, கட்லா உள்ளிட்ட மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு பிடித்துச் சென்றனர். இதனால் பாக்கம் கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. தஞ்சை நாயக்கர் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட பழங்கால காசுகளில் தஞ்சாவூர் பெரிய கோவில் தேர் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. செம்பு உலோகத்தால் ஆன இந்த நாணயங்களின் ஒருபுறம் காளை மற்றும் கணபதி உருவங்களும்
மறுபுறம் கலைநயமிக்க தேர் உருவமும் இடம்பெற்றுள்ளது. கோவில் தேர் திருவிழாக்களை சிறப்பிக்கும் வகையில் அந்த கால மன்னர்கள் இத்தகைய அபூர்வ நாணயங்களை வெளியிட்டிருப்பது வரலாற்று ஆர்வலர்களிடையே வியப்பை ஏற்படுத்துகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக மதுரை மாநகரம் தயாராகி வருகிறது. மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. இதையொட்டி ஆழ்வார்புரம் பகுதியில் பந்தல்குடி வாய்க்கால் கழிவுநீர் ஆற்றில் கலக்காத வண்ணம் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் தனிப்பாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 10 லட்சம் பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆற்றுப்பகுதியை சீரமைக்கும் பணிகளை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறையினர் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற கேரளாவின் திரிசூர் பூரம் கோலாகலமாக தொடங்கியது. 14 யானைகள் அணிவகுக்க சூரகோட்டுகாவ பகவதி அம்மன் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து ஐயந்தோள் மற்றும் நெய்தலக்காவு பூரங்கள் மைதானத்தை நோக்கி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான குடைமாற்றம் நிகழ்வில் 280 கலைஞர்கள் கலந்து கொண்டு பஞ்சவாத்தியங்களை இசைக்க உள்ளனர். இந்த விழாவுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் பூலாம்பட்டியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. சென்னை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பயணிகள் காவிரி ஆற்றில் விசைப்படகு சவாரி செய்தனர். பொறியியல் கல்லூரிகளில் போலி ஆசிரியர்கள் முறைகேட்டை தடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் FIN எனப்படும் 10 இலக்க அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜியோ டாக் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆதார் எண் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் சரிபார்ப்பை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் போலி ஆசிரியர்களை கண்டறிந்து கல்வித் தரத்தை உயர்த்த பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் மா அறுவடை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சந்தையில் தற்போது செந்தூரா கிலோ 80 ரூபாய், மல்கோவா 100 ரூபாய், பங்கனப்பள்ளி 70 ரூபாய் என மா ரகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஓமலூர் பகுதியில் பலரும் மா அறுவடை செய்யும் தோட்டத்திற்கே நேரடியாக வந்து முற்றிய நிலையில் உள்ள மாங்காய்களை வாங்கிச் செல்கின்றனர். இலங்கையில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களோடு 22 புத்த துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி 22 புத்த துறவிகள் தாய்லாந்து சென்றிருந்தனர். மீண்டும் இலங்கை திரும்பிய அவர்களிடம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களது உடைமைகளில் இருந்த 110 கோடி ரூபாய் மதிப்பிலான குஷ், ஹாஷிஷ் போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.